தொற்று நோயினாலே இந்த சிறு பிள்ளைகள் வர முடியாமல் இருக்கிறது. இந்த சண்டே ஸ்கூல் டேலாம் கொண்டாட முடியவில்லை. ஆகவே இந்த நாளிலே ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நாம் வாழ்க்கையிலே கடவுள் அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய திருச்சபையில் மிக அழகாக சண்டே கிளாஸ் நடத்தி கொடுக்கிறது. அதுக்காக நாம் ஒவ்வொரு டீச்சர்ஸை நான் வாழ்க்கை அர்ப்பணிப்போடு நடத்தி கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நான் ஒவ்வொருவரையும் நான் வாழ்கிறேன். இந்த நவம்பர் 1ஆம் தேதி என்றால் இந்த முதல் நாள் ஆல் செயின்ட்ஸ் டே, அனைத்து பரிசுத்தவான்களின் தினம். நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்களை நினைவு கூறுகிறோம். ஒருவேளை கிறிஸ்துவன் என்று சொல்கிற நாமும் பரிசுத்தவான்கள். நம்முடைய பரிசுத்தத்தை நாம் ஜாக்கிரதையோடு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய விஸ்வேரிமார்கள் ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கூறுவோம். அவர் செய்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், இந்த நற்செய்தி உலகம் முழுவதும் இன்றைக்கு இறங்கி வளைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மூலமாக பரிசுத்தவான்கள் மூலமாக. ஆகவே இந்த முதல் நாளிலே ஆல் செயின்ட்ஸ் டே, நவம்பர் 2ஆம் தேதி ஆல் சோல்ஸ் டே, அனைத்து ஆன்மாக்களின் தினம். நம்முடைய உற்சாக உறவினர் நண்பர்கள் மறைந்து அவர்கள் நினைவு கூறுகிற தினமாக கொண்டாடப்படுகிறது, நினைவு கூறப்படுகிறது. அதனாலே நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அன்பாளர்கள், நண்பர்கள் அவர் விட்டு சென்ற உயர்ந்த நற்பண்புகளை நாம் பின்பற்றுவோம். அதன்படி விசுவாசத்தை நாம் வளர்க்கிறோம். இந்த நாளிலும் நமக்கு சென்னை மூலமாக கொடுக்கப்பட்ட தலைப்பு நம்பிக்கையை செய்தி வளர்த்தல், விசுவாசத்தில் வளர்தல், பற்றுறுதியில் வளர்தல். இந்த விசுவாசம், நம்பிக்கை, பற்றுறுதி என்ற வார்த்தை சமயங்களில் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பிலே அந்த நம்பிக்கை, விசுவாசம், பற்றுறுதி என்ற அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு மதங்களும் சமயங்களும் பல்வேறு விதத்திலே அவரவர் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். கடவுள் மீது வைத்த நம்பிக்கையிலே அநேகர் பல மலைகளையும் கடல்களையும் கடந்து செல்கிறார்கள். ஒரு சிலர் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே, பற்றுறுதியிலே தங்கள் உடலை வருத்தி கொள்ளுகிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு உயிருள்ள ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம்முடைய விசுவாசம் கடவுள் மீது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். ஒருவேளை நம்முடைய விசுவாசம் ஒருபோதும் குன்றி போகக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் உள்ளவன் அந்த இறை அரசை சுதந்திரித்துக் கொள்வான். அப்போ இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இந்த நம்பிக்கை, கடவுள் மீது இருக்கிற விசுவாசம் உறுதியாக வேரூன்றி ஆழமாக செல்ல வேண்டும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நம் முன்னோர்கள் வைத்த விசுவாசம், நம்பிக்கை, அதை தொடர்ந்து நாம் வழிமரபினரால் கடவுளோடு இணைந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலும் கடவுள் மீது இருக்கிற அந்த பற்றுறுதி, நம்பிக்கை, அது ஒவ்வொருவருக்கு தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலே மாறும். ஏனென்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கடவுளை ருசித்திருப்பார்கள், கடவுளோடு இணைத்திருப்பார்கள், கடவுள் அவர்களோடு பேசியிருப்பார், வழி நடத்தியிருப்பார். இவற்றின் மூலமாக நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே வருகிறது. ஆகவே இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்துக்குள்ளே நுழைந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் கடவுளோடு இருக்கிற அந்த தொடர்பு, கடவுளோடு இருக்கிற அந்த உறவிலே நான் எவ்வளவு விசுவாசமாய், நம்பிக்கையாய் வாழ்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நாம் அனைவரும் அதிக நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த கொரோனா என்கிற ஒரு தொற்று நோய் நம்மை அசைத்த போது கூட நாம் அனைவரும் பயப்படாமல் விசுவாசத்தோடு இன்று வரைக்கும் நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம். இது கடவுளுடைய
பெரிய கிருபை, பெரிய ஈவு. ஆகவே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட நற்செய்தி மத்தேயு நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 1-5 வசனம். இதே பகுதியை மார்க் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம், இந்த மூன்றிலும் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இறையரசு விண்ணுக்குரிய பரலோகம் இந்த சிறு பிள்ளைகளுக்குரியது என்று சொல்கிறார் இயேசுவானவர். இங்கே ஒரு உரையாடல் பகுதி. இயேசுவானவர், சீடர்கள், சிறு பிள்ளைகள், இறையரசு. இந்த மத்தேயு நற்செய்தி நூலில் அதிகமாக இறையரசை பற்றி சொல்லுகிற ஒரு பகுதி. இயேசுவானவர் அநேக உவமைகள் மூலமாக தன்னுடைய சீடர்களுக்கு, திரளான கூட்ட மக்களுக்கு அந்த இறையரசை பற்றி சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒவ்வொரு முறையும் இவர் விவரிக்கும் போது சீடர்களாக இருக்கட்டும், திரளான கூட்ட மக்களாக இருக்கட்டும், அன்றைக்கு இருந்த வேதபாரகர், பரிசேயர், ஒருவேளை அன்றைக்கு அரசாட்சி செய்தவர்கள் அனைவருமே அவர்கள் நினைத்தது இந்த பூமிக்குரிய இறையரசை பற்றி அவர் சொல்லுகிறார். இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை பற்றி, அந்த அரசாங்கத்தை பற்றி, பூமிக்குரிய அரியணையை பற்றி பேசுகிறார் என்றுதான் ஒவ்வொருவரும் நினைத்தார்கள். ஆகவேதான் இவரை கொலை செய்வதற்காக வகை தேடினார்கள். இது ஒரு பெரிய அரசியல் புரட்சி. ஆனால் இயேசுவானவர் போதித்தது விண்ணரசை பற்றி, பரலோகத்தை பற்றி, நித்திய வாழ்வை பற்றி, இந்த மண்ணுக்கு பிற்பாடு ஒரு நித்தியமான வாழ்வு உண்டு என்பதை பற்றி தான் அவர் அடிக்கடி தன் சீடர்களோடும் பிறரோடும் பகிர்ந்து கொண்டார். ஒருவேளை அன்றைக்கு அவர்களுக்கு அது புரியவில்லை. இந்த உலக பிரகாரமான எண்ணத்தோடும், உலக பிரகாரமான வாஞ்சையோடும், உலகத்தோடு தான் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருந்தார். இந்த பகுதியிலே யார் பெரியவர்? இங்கே தலைப்பு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, யார் பெரியவர்? ஒருவேளை இந்த பூமியிலே ஒரு பெரியவர் என்று சொன்னால் அநேகர் அவருடைய சொத்தை குறித்தோ அல்லது அவர்களுக்கு இருக்கிற நிலம், எவ்வளவு நிலம் இருக்கிறது, ஒருவேளை அவருடைய படிப்பு, கல்வி அறிவு எவ்வளவு இருக்கிறது, அதை வைத்து வேணென்றால் இவர்கள் ஒரு பெரியவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இங்கே சீடர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள் ஒருவருக்கொருவர். ராஜ்யத்திலே, இறையரசிலே, நித்திய வாழ்விலே யார் பெரியவர்? ஒருவேளை அன்றைக்கு பேதுருவை பற்றி பேசியிருக்கலாம், ஒருவேளை யாக்கோபு, யோவான், மற்ற இவர்கள் அநேக சீடர்கள் ஒருவரை ஒருவர் சொல்லிக்கலாம், நீதான் அந்த இறையரசுக்கு பெரியவர். ஏனென்றால் இயேசுவானவர் தன்னுடைய மரணத்தை பற்றி அடிக்கடி அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்க போகிறேன், துன்பத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், சிலுவையில் அறையப்பட போகிறேன், நான் மறிக்க போகிறேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன், மீண்டும் வரும். இவற்றை சொல்லும் பொழுது அன்றைக்கு அவரோடு இருந்த சீடர்களுக்கு அது புரியவில்லை, மறைபொருளாக இருந்தது. ஒருவேளை இவர்கள் நினைத்திருப்பார்கள், இயேசு அடிக்கடி நம்ம விட்டு போகிறேன் என்று சொல்வதனால் நம்மிலே யார் பெரியவர் என்பதை நாம் தேர்ந்தெடுக்கலாம். எப்பொழுதும் இந்த மனிதர்களுக்கு ஒருவேளை குடும்பத்திலோ, ஒருவேளை திருச்சபை, இந்த சமுதாயத்தில், இன்றைக்கு அரசியல் சூழலிலே ஒரு பெரிய போராட்டம், யார் பெரியவர், இல்லை யார் எந்த கட்சி, ஒருவேளை அதில் யார் தலைவர், தலைமை பொறுப்பை யார் ஏற்கிறார். அன்றைக்கு சீடர்கள் இவ்வாறு வாக்குவாதம் செய்யும் பொழுது இயேசுவானவர் அவர்களிடம் கேட்கிறார். ஆனால் அவர்கள் மறைக்கிறார்கள். ஆனால் இயேசுவானவருக்கு மனிதனுடைய எண்ணம், சிந்தனை, யோசனை எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அப்பொழுது அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவிலே நிறுத்தி அவர்களிடம் அவர் என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் இந்த இறையரசு கிடையாது. அப்ப யார் பெரியவர்?
ஒரு சிறு பிள்ளையை போல மனம் மாற்றம் தேவை, மனத்தாழ்மை தேவை. இந்த இரண்டு வார்த்தை அதிகமாக இங்கே பயன்படுத்துகிறார்கள். மனம் திரும்புதல், மனத்தாழ்மை. அதற்கு பெரிய எடுத்துக்காட்டாக யாரை காட்டுகிறார்? சிறு பிள்ளையை. அன்றைக்கு யூத கலாச்சாரத்திலும் யூத சமயங்களிலும் ஒரு நம்முடைய சமயத்திலும் நம்முடைய கலாச்சாரத்திலும் சிறு பிள்ளைகளுக்கு முதன்மையான இடம் கொடுக்க மாட்டோம். அன்றைக்கு பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் பலவீனமான பாண்டமாக நினைத்து அவர்கள் பலனற்றவர்கள், பரிதாபத்துக்குரியவர்கள் என்றுதான் அவர்களை ஓரமாய் ஒதுக்கி வைத்த காலங்கள். இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே சிறு பிள்ளைகளை நாள்தோறும் துன்பத்துக்கும் புறக்கணிப்புக்கும் பாலியல் பலாத்காரத்திற்கும் மனதளவிலே உடலளவிலே இன்றைக்கு சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கே நீதி கிடைக்கிறது? அவர்களுக்கு யார் அவர்களுக்கு முன் வந்து அவர்களை தாங்கி தூங்கி ஒரு நல்வழி நடத்துவதற்கு இன்றைக்கு எந்த தலைவனும் இல்லை, தலைவர்களும் இல்லை வழி நடத்துவது. இன்றைக்கு சிறு பிள்ளைகளின் ஒவ்வொரு செய்திகளை நாம் காணும்போது கேட்கும்போது நம்முடைய உள்ளான இதயம் இன்றைக்கு பதைக்கிறது. ஆனால் உலகத்தை அந்த சராசரங்களை படைத்த இறைவன் சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அரவணைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் உருவாக்குவதற்கு அவருடைய வல்லமையுள்ள கரம் செயல்படுகிறது. ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கடவுளால் அருளுகிற ஒரு ஈவு. இது மனிதனுடைய முயற்சி அல்ல. ஒரு இன்றைக்கு உலகத்தில் அறிவியல் முன்னேறினாலும் எவ்வளவு உலகம் முன்னேறினாலும் ஒரு குழந்தை என்பது கடவுளுடைய படைப்பு. மிக அழகாக நேர்த்தியாக அவர் அந்த கருவறையை உருவாக்கி ஒரு குழந்தையை உருவாக்குகிறார். அப்ப அந்த குழந்தை உருவாக்குவது கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தவர், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர் இந்த குழந்தையை உருவாக்குகிறார். ஏனென்றால் அன்றைக்கு அண்ணால் ஒரு ஆலயத்தில் போய் அழுகிறார்கள், தன் குழந்தை இல்லையே, நான் மலடியாய் இருக்கிறேன் என்று. அப்பொழுது கடவுள் ஏற்ற வேளையிலே சாமுவேலை கொடுக்கிறார். நான் கடவுளிடத்திலிருந்து இதை கேட்டு பெற்றுக்கொண்டேன், ஆகவே இந்த குழந்தை கடவுளுக்குரியது என்று அவர் மீண்டும் அந்த குழந்தையை அந்த ஆலயத்திலே ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஒவ்வொரு குழந்தையும் கடவுளாலே அவர் கைவண்ணத்திலே உருவாக்கப்பட்ட குழந்தைகள், விசேஷித்தவர்கள். ஆனால் இந்த சமுதாயம் அதை ஒருபோதும் சொல்லாது, அவை மறைக்கும், புதைத்து விட்டு இந்த பிள்ளைகளை புறக்கணிப்பதுதான் நம்முடைய சமுதாயத்தின் பழக்க வழக்கம், இந்த கலாச்சாரத்தின் பழக்க வழக்கம். ஆனால் அன்றைக்கு இயேசுவானவர் ஒரு சிறு பிள்ளையை அனைவருக்கு முன்பாக அதை நடுவில் நிறுத்தி சொல்றாரு, இந்த சிறு பிள்ளையை போல மனம் திரும்பி மாற வேண்டும். இந்த சிறு பிள்ளைகளை தான் அந்த இறையரசு. ஏன் சிறு பிள்ளைகளை அவர் கூறுகிறார்? குழந்தைகளை ஏன் சொல்லுகிறார்? ஏனென்றால் குழந்தை முழுமையாய் ஒரு சார்ந்திருக்கும், அதுவாக செய்ய முடியாது, இயங்காது. அந்த முழுமையான நம்பிக்கை குழந்தைக்கு இருக்கும் எப்போது ஒருவர் மீது, பெற்றோர் மீதோ தன் உற்றார் உறவினரை முழுமையாக நம்பும் ஒரு குழந்தை. அதனுடைய உள்ளான இதயத்திலும் மனதிலும் சிந்தனையிலும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும் குழந்தைகள், சிறுவர்கள். ஏனென்றால் பெரியவர்களுக்கு தான் உள்ளான இதயத்திலும் மனதிலும் என்ன இருக்கும்னா தூய்மை இருக்காது. மனக்கசப்பு இருக்கும், வேற்றுமை இருக்கும், பேதங்கள் இருக்கும் இல்லையா? மாம்சத்துக்குரிய இந்த உலகத்துக்குரிய அநேக தீமையானவை தீயவை நமக்குள்ளாக புதைந்திருக்கும். ஆனால் சிறு பிள்ளைகள் இதயத்தில் எப்பொழுதும் எப்படி இருக்கும்னா பரிசுத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை தான் அவர் எடுத்துக்காட்டாக இந்த பெரியவர்களுக்கு அவர் கூறுகிறார். ஏனென்றால் அந்த சீடர்கள்லாம் பெரியவர்கள், வயதில் இயேசுவோடே வாழ்ந்தார்கள், இயேசுவோடே சென்றார்கள், அற்புத அடையாளங்களை கண்டார்கள்.
அநேக அதிசயங்களை பார்த்தார்கள். ஆனாலும் இவர்களுக்குள்ளே ராஜ்யத்திலே வருகிற ராஜ்யத்திலே யார் அந்த அரியணையிலே அமர வேண்டும் என்ற ஒரு வாக்குவாதம். அப்போ அவர்கள் விசுவாசத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடையவில்லை. இயேசுவானவர் அவர்களோடு இருந்தார். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய உள்ளான இருதயத்திலே மாற்றம் அடையவில்லை. இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளாக உள்ளான இதயத்திலே மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு புதிய மாற்றம். ஏனென்றால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ மனம் மாற வேண்டும். இன்றைக்கு மேலோட்டமாக நாம் அனைவருமே கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அநேக உள்ளான இருதயத்திலும் நம்முடைய செயல்பாடிலும் நாம் கிறிஸ்தவர்களாய் அல்ல. கிறிஸ்துவின் சாயலை குணாதிசயங்களை உடையவர்களாக இல்லாமல் மாய்மாலமாக வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக வாழ்கிற இந்த சமூகத்திலே நாம் எப்பொழுதுமே ஜாக்கிரதையோடும் விவேகத்தோடும் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். இன்றைக்கு 11வது மாதத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இந்த லாக்டவுன் நேரங்களிலே குடும்பமாய் கடவுளிடத்திலே மிக கிட்ட நெருங்கி அவரை அண்டி அவரை சார்ந்திருக்கிற அநேக வாய்ப்புகள் குடும்பமாய் அநேக மணி நேரங்களை ஆண்டவர் நமக்கு அருளியிருக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டுகளிலோ கடந்த வாழ்க்கையிலே நாம் உனக்குள்ளே இருந்த கசப்புகள், வைராக்கியங்கள் இவையெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு நேரத்தையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். இவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யம், இறையரசு, நித்தியமாய் வாழ்கிற ஒரு இடத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆயத்தப்படுத்துவதற்கு தான் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே இந்த உலக பிரகாரமான அழுத்தங்கள், குடும்ப சுமைகள், இந்த வேலை பலுகள் நம்மை 24 மணி நேரமும் நமக்கு இந்த உலக பிரகாரமான கவலை, உலக பிரகாரமான வாழ்க்கை நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த பூமியிலே அவருடைய திருவுள சித்தத்தை மட்டும் செய்வதற்கு தான் படைத்தார். நம்மை படைத்து அவருடைய இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு இந்த பூமியை நம்மை உருவாக்கினார். அநேக நேரங்களில் நாம் அதை மறந்துவிட்டு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்மை இணைத்துக் கொள்கிறோம். அன்றைக்கு சீடர்களும் அப்படிதான் வாழ்ந்தார். இயேசுவோடு இருந்தார்கள், அடையாளத்தை பார்த்தார்கள், அதிசயத்தை பார்த்தார்கள், ரட்சிப்பை பார்த்தார்கள், ஞான ஸ்நானத்தை பார்த்தார்கள், எல்லாம் பார்த்தார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளே போட்டி, பொறாமை, அவர்களுக்குள்ளே பேதமை இருந்தது. அன்றைக்கு அவர் இயேசுவானவர் சொல்றார், இந்த சிறு பிள்ளையை பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் பயணிக்கும் போது அநேக நற்குணங்களை நம்முடைய சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம யோசிப்போம், அநேக நேரங்களிலே நம்முடைய வீடுகளிலே ஏதாவது நாம் பேசும்போது நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது சொல்ல வரும்போது நாம் அதை என்ன பண்ணுவோம், அதட்டும், கேட்க மாட்டோம். ஆனால் நம்ம கேட்க வேண்டும் காது கொடுத்து. ஏன்னா அந்த குழந்தை, அந்த சிறு பிள்ளை நன்மையை தான் சொல்லும். எல்லாரையும் மகிழ வைக்க வேண்டும் தான் என்று ஒரு சிறு பிள்ளை தன் மனதில் நினைக்கும். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பண்புகளை, உயர்ந்த குணங்களை நாம் ஒவ்வொருவரும் பெரியவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த இயேசுவானவர் அந்த சீடர்களுக்கு அந்த சிறு பிள்ளையை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். இந்த சிறு பிள்ளையை போல நீங்கள் மாறுங்கள், மனம் திரும்புங்கள். 2 வார்த்தையில பவுல் மனம் திரும்புங்கள், மனத்தாழ்மையாயிருக்கும். ஏன்னா சிறு குழந்தையினுடைய அந்த வயசு பார்த்தீங்கன்னா அந்த சிறு பிள்ளையா தான் இருக்கும். அது தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளாது, பெரிய மாற்ற முடியாது. அப்ப நாம் உள்ளத்தின் அளவு, உள்ளத்தின் ஆழத்திலே நம்முடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் அந்த சிறு பிள்ளையின் குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் எல்லாம் வயதில் பெரியவர்கள் சிறு பிள்ளையை போல மாற வேண்டும் என்றால் வயதில் இல்லை, மேலான தோற்றத்தில் இல்லை, உள்ளான இருதயத்தில்
குணாதிசயத்திலே நாம் மாற வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் நினைப்பது, ஒருவரை விட ஒருவர் நாம் எப்படி இருக்க வேண்டும்? மேலோங்கி இருக்க வேண்டும், மேன்மையாக இருக்க வேண்டும். மனுஷனுக்குள்ளே அதான் போட்டி. குடும்பத்திற்குள்ளே நாம் மேன்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். மேன்மையுள்ளவனுக்கு கடவுள் முன்பாக அருவருப்பாக இருக்கிறான். தான் முதன்மையாய் இருக்கிற விரும்புகிறவன் கடைநிலையில் இருக்க வேண்டும். நமக்கு திருமறை போதிக்கிறது. யாரெல்லாம் தலைவனாய் இருக்க விரும்புகிறானோ அவனெல்லாம் சேவகனாய், வேலைக்காரனாய், ஊழியக்காரனாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு அழகான எடுத்துக்காட்டை சொல்லுகிறார் இயேசுவானவர். அண்ட சராசரங்களும் படைத்த இறைவன் இந்த பூமியில் வாழும்போது எளிமையாக, மனத்தாழ்மையாக அவர் இந்த பூமியில் வாழ்கிறார். அவர் அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிறார். ஆனாலும் சீடர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அன்றைக்கு அவரை சூழ்ந்திருந்த திரளான கூட்ட மக்கள், பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரகர் எல்லாம் கற்றுத்திருந்தவர்கள், சமயங்களின் சட்டத்திட்டங்களை படித்து கற்று தங்களுடைய இருதயத்திலே பதித்து வைத்தவர்கள். ஆனால் அன்றைக்கு பரிசேயரும் வேதப்பாரகரும் அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாய், மேன்மையானவர்களாய் நினைத்தார். ஆகவேதான் அவர்களுடைய காலங்களை, ஏழை எளிய மக்களை, சிறு பிள்ளைகளை அவர்கள் புறக்கணித்தார், ஒதுக்கினார். ஆனால் அவர்கள் பேசுவதெல்லாம் கற்பனைகளும் கட்டளைகளும். அவர்கள் முதன்மையான ஆசனத்தை விரும்பினார்கள். ஆனால் அன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், இந்த சிறு பிள்ளை போல உன்னுடைய குணம் இதயத்திலும், உன்னுடைய மனதளவிலும், உன்னுடைய சிந்தனையிலும், உன்னுடைய உதட்டளவிலும் நீங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வளர்ச்சியில், இந்த 2020ஆம் ஆண்டில் இந்த கடைசி நாட்களில் நாம் வயதில் எல்லாரும் முதிர்ந்தவர்களாயிருக்கலாம், ஒரு படிப்பிலே முதிர்ந்தவர்களாயிருக்கலாம், வேலையிலே முதிர்ந்தவர்களாயிருக்கலாம், செல்வங்களிலே முதிர்ந்தவர்களாயிருக்கலாம். ஆனால் இவை ஒன்றும் நம்மை இறையரசுக்கு தகுதிப்படுத்தாது. இவை ஒன்றும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நுழைவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தாது. நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், நாம் இறையரசுக்குரியவர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒரு இறையரசுக்குள்ளே நுழைய வேண்டும் என்றால் எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே மனமாற்றம் மிக மிக முக்கியம். அந்த மனமாற்றத்தை செயல் வடிவிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதை விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். கடவுள் மீது இருக்கிற பற்று, நம்பிக்கை, அவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் ஆழம் நம்மை எல்லாரிடமும் பிறனிடமும் அன்பு செலுத்த நம்மை தூண்டும். நற்செயல்களை செய்வதற்கு நம்மை தூண்டும். நாம் 4 சுவருக்குள்ளே நாம் ஒருபோதும் இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய உணவை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அதைத்தான் அவர் அன்றைக்கு இயேசு எளிமையாக சீடருக்கு போதித்தார். அதைதான் அவரும் பின்பற்றினார், அதை எடுத்துக்காட்டாக விவரித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவன் இத்தனை ஆண்டுகள் என்னுடைய முன்னோர்கள் வழிமரபினராய் நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டும் நாம் எப்படி இருக்கிறோம்? பின்மாற்றத்தோடு வாழ்கிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய உள்ளான இருதயத்தை, ஆன்மாவை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாளுக்கு நாள் நாம் படிப்படியாக விசுவாசத்திலே வேரூன்றி உயர்த்தப்பட வேண்டும். வளர்ச்சி இருக்கிறது. எந்த விதமான ஒரு உயிரினமோ, ஒருவேளை இந்த இயற்கை செடி மரமோ வளர்ச்சி அடைந்தால்தான் அழகு. வளர்ச்சியே அடையலைன்னா அங்கே என்ன கிடையாது? உயிரோட்டம். அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நமக்குள்ளே அந்த ஆவிக்குரிய குணாதிசயங்களோடு நாம் வளர்ச்சி இருக்க வேண்டும். நாம் இருக்கிற இடத்துல நம்மை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். அநேகர் இவர்களை நாம் பின்பற்றலாம், இவர்களோடு நாம் அந்த திருச்சபைக்கு போகலாம் என்று நாம் அநேகருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அன்றைக்கு ஒருவேளை சீடர்கள் அந்த நாளில் மறந்து விட்டார் அவரோடு இருக்கும்போது. ஆனால் இயேசுவானவர் மரித்து உயிர்த்து அவர்களுக்கு தரிசனம் அளித்து அவர்கள் கட்டளை கொடுத்த பிறகு அவர்களுக்குள்ளே உண்மையான உள்ளான
மனமாற்றம் வந்தது. அந்த மனமாற்றத்தினால்தான் அனைவரும் இந்த உலகம் முழுவதும் சென்று இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். எப்படி சென்றார்கள்னா வெறுமையாய் சென்றார்கள், மனத்தாழ்வு. இந்த வெறுமைக்கு பெரிய எடுத்துக்காட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பவுல் எழுதும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த வெறுமையை பற்றி, மனத்தாழ்மையை பற்றி மிக அழகாக விவரிக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் நிறைந்த இறைவன், பரலோகத்துக்குரியவர், எல்லாவற்றையும் துறந்து விட்டு அவர் பூமியில் வந்து மானிட மைந்தனாக ஏழை மனு உருவை எடுத்து அவர் தலை சாய்க்க இடமில்லாமல் வந்து பிறக்கிறார். அவர் அரண்மனையை தேடவில்லை, அங்கு மாட்டுக்கொட்டையில் வந்து பிறக்கிறார். எல்லாவற்றையும் துறக்கிறார், வெறுமையாக்குகிறார். அவர் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவர் வரலாற்றை படிக்கும்போது மிக எளிமையாக தச்சனுடைய மகனாக உழைத்து உழைப்பாளியாக வாழ்ந்தார். எல்லா இடங்களுக்கும் நடந்து செல்கிறார். கரடு முரடு, மேடு, வனாந்திரம், கடற்கரை பகுதி, பாலைவன பகுதி, கல்லறை தோட்டத்துக்கு நடந்து செல்கிறார். எளிமையான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார், அதை செயல்படுத்துகிறார், தன்னை வெறுமையாக்குகிறார். சிலுவை மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார். அன்றைக்கு சிலுவை மரணம் அவமானத்துக்குரியது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறார். தன்னை வெறுமையாக்கி தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து தன்னுடைய சாயலை இழக்கிறார். இன்றைக்கு மனுஷர்கள் தங்களுடைய சாயலை இழப்பதற்கு அதிகமாக யோசிக்கிறார், தங்களை வெறுமையாக்கிக் கொள்வதற்கு அதிகமாக யோசிக்கிறார். ஏன்னா மனுஷருக்குள்ளே போட்டி, மேன்மை பாராட்டுவது. ஆனால் இந்த படிப்போ பொருளை நமக்கு இருக்கிற சொத்தோடு நம்ம எங்கே போக முடியாது? இறையரசுக்கு போகவே முடியாது, நுழைய முடியாது. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது மிக கடினம். அதே நேராக சொல்லிடுறாரு இயேசுவான் இந்த பூமிக்கு வாழ்வது. இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்பது கடவுளுடைய ஆசீர்வாதம். அதை யாரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும்? ஏழை எளிய மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் மறந்து விடுகிறோம். சுயத்தை நாடுகிறோம். இன்றைக்கு சுயமாக இன்றைக்கு அனைவருமே நாம் அதிகாரத்தோடு அரியணை தேவை என்று நாம் தேடி 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 அலைந்து மனித வாழ்க்கையிலே சோர்வு அடைகிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எளிமையாய் வாழும் பொழுது கடவுள் நமக்கு இறையரசுக்கு இருக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இறையரசுக்குரியவர்கள். இன்றைக்கு நானும் நீங்கள் இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கிற 2020ஆம் ஆண்டில் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்முடைய மனமாற்றத்திற்காகவும் மனத்தாழ்மை தரித்துக் கொள்வதற்கு தீவிரமாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான காரியத்திலே நம்முடைய தீவிரத்தை காட்டுகிறோம், நம்முடைய வாஞ்சையை காட்டுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த தீவிரமே இருக்க மாட்டோம். அநேக நேரங்களில் 24 மணி நேரம் கூட வேலை செய்கிறோம். ஏன்னா வெளிநாடுகள் எல்லாம் 24 மணி நேரத்துக்கு மேலே கூட உழைப்பார்கள். ஏனென்றால் 1 மணி நேரம் இருந்தாலும் அவர்களுக்கு அது பணம், டாலர் சொல்றோம். அதை இழப்பதற்கு அவர்களுக்கு மனசு வருகிறது. ஒருவேளை கடவுளை வழிபடவோ இந்த வார்த்தையை படிப்பதற்கோ அவர்களுக்கு நேரம் இல்லை. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார். இந்த உலக பிரகாரமான காரியத்திற்காக விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை இன்றைக்கு மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதும், இந்த சமுதாயம் முழுவதும் இன்றைக்கு ஒரு அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாச பயணத்திலே நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்? அந்த நித்திய வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இறையரசுக்கு பெரிய சாட்சி இந்த திருச்சபை. இந்த திருச்சபையின் வழியாக நாம் பரலோகத்திற்குள்ளே நுழைவதற்கு நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்படுவதற்கு, அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை நாமே இந்த பூமியிலே உருவாக்கி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா?
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும், அசுத்தம் உள்ளவன் அசுத்தம் உள்ளவனாயிருக்கட்டும். அநேக நேரங்களிலே நாம் பார்க்கும்போது இந்த சமுதாயத்தில் வன்முறைகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தீவிரவாதங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகள் நடைபெற்றது. மனிதன் மனம் மாறவில்லை. இன்றைக்கு கொரோனா என்ற ஒரு தொற்று நோய் வந்தது. மனிதன் உள்ளான இதயத்திலே மனமாற்றம் அடைய வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புவது. ஆனால் இன்னும் அதிகமாக பாவங்கள் பெருகி பழகி ஓடுகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை அன்றைக்கு திரளான கூட்டம் மத்தியிலே, சீடர்கள் மத்தியிலே ஒரு சிறு பிள்ளையை அழைத்து, இந்த சிறு பிள்ளையை போல நீங்க என்ன பண்ணுங்க, மனம் மாறுங்கள் என்று சொன்னது போல இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்லுவார், இன்றைக்கு நீங்கள் மனம் மாற்றம் அடைங்கள். பழைய மனிதனை கலைத்து புதிய மனிதனாய் மாறுங்கள். இந்த புதிய மாதத்தில் புதிய எண்ணத்தோடு, புதிய சிந்தனையோடு, புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, விசுவாசத்திலே நீங்கள் வளர்ச்சி அடையுங்கள் என்று நமக்கு சொல்லுகிறோம். இவற்றிற்கு நம் வாழ்க்கையிலே நாம் மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். நம்மை தாழ்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை இழக்க வேண்டும். நம்முடைய ஆசைகள், இச்சைகள் எல்லாவற்றையும் இழந்து கடவுளுடைய ஆவிக்குரிய கனிகளையும் கொடை வரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளை அப்போ நம்மை ஆசீர்வதிக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் இன்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். ஒருவேளை அன்றைக்கு சீடர்கள் அவரோடு இருந்த பொழுது அவரை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதன் பிற்பாடு அவர்களுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த மனமாற்றம், அவர்கள் தங்களை வெறுமையாக்கி எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் இந்த உலகத்திற்கு நற்செய்தியை அறிவித்தார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் ஒருவேளை இது கடைசி கொடிய காலங்களாக இருக்கிறது. அவருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. அவருடைய வருகையை நாம் திருச்சபையால் அவரை எதிர்கொண்டு வரவேற்கிற அந்த ஆற்றலையும் பலத்தையும் தைரியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும், மனமாற்றம் இருக்க வேண்டும், மன திரும்புதல் இருக்க வேண்டும், மனத்தாழ்மை இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்குரியவை எல்லாம் நாம் விட்டு ஆவிக்குரிய விண்ணுக்குரியவைகளை நாம் எப்பொழுதும் நோக்க வேண்டும். ஒருவேளை இந்த புதிய மாதத்தில் நம்மை ஆண்டவர் பொன்னை போல புடமிட்டாலும் சோதித்தாலும், சோதனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், குறைவுகள் வந்தாலும் அவருடைய விசுவாசத்திலே ஒருபோதும் நாம் அசையாமல் உறுதியாய் குடும்பமாய் நிற்கக்கூடிய அந்த ஆற்றலை, தூயாவின் பலத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்க்க, நம்முடைய சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் ஏராளம். இந்த பூமிக்குரியவை எல்லாம் நிலையற்றவை, நிரந்தரமற்றவை, அழிவுக்குரியவை. ஒரு விசை நம்மை தாழ்த்தி நம்முடைய பிள்ளைகளை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரையிடக்கூடுங்கள் என்று சொன்னேன். எங்களுடைய திருச்சபை குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவிலை உருவாகும் முன்பே நீர் அவர்களை அறிந்து கொண்டீர். அவர்களை நீர் அழைத்து உண்மையுள்ளவராகுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் உங்களுடைய கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்டது, விலையேற பெற்றது, விசேஷித்த குழந்தைகள். இந்த குழந்தைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவை எவை? அவற்றின்படி விசுவாசத்திலே நாங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய நிற்கிறவை பாராட்டும். இன்றைக்கும் சமுதாயத்தாலே புறக்கணிக்கப்பட்ட சிறு குழந்தைகளுக்காக மன்றாடுகிறோம். பெற்றோரை எழுதியிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, அநாதை இல்லங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, தெருவோரங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். நீர் ஒருவரே தாயும் தந்தையுமாயிரும். அவர்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் மீது நடைபெறுகிற அநேக பலாத்காரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் நீர் ஒருவரே விடுவிக்கிறவர், நீர் ஒருவரே அவர்களுக்கு அரணாய்
கோட்டையாய் இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் நீர் தொடும்படியால், அரவணைக்கும்படியால், பாதுகாக்கும்படியால் உடைய கரங்களை கொடுக்கும். நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் கடவுளே. ஆமென். ஆண்டவருடைய இறைவார்த்தை கேட்ட நாம் யாவரிடமிருந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிய மரியாதைக்கு உற்பத்தி பிறந்தார். முதலாற்றின் காலத்தில் பாடுபட்டு சிறையில் அடைந்து மறைத்து அடக்கப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவம் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகி தேவனை வந்து வாசித்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற 10 சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர வீழ்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவர் கற்பித்ததான சுபத்தை என்று உள்ளான பொருளை உணர்ந்தவர்களாக நாம் ஏறெடுப்போம். பரமண்டிருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுப்படுவதாக, இதாட்சி வருவதாக, விசித்த பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அருளப்பத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீங்கு ரட்சிகள் ஆட்சி வல்லமை நன்மையை நினைக்கும் உறவிலே. ஆமென். உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வார தங்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து திருச்சபை மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிற அந்த திருச்சபையின் அங்கத்தினர்கள் நவம்பர் 1ஆம் தேதி திரு காட்வின் டேனியே சன் ஆஃப் மிஸ்டர் சாம் சுந்தர், மாஸ்டர் ஷேன் ரஃபேல் எட்வர்ட் சன் ஆஃப் மிஸ்டர் பிரின்ஸ் எட்வர்ட், மிஸ்டர் அருள், மிஸ்டர் ஷாத்ரா. நவம்பர் 2ஆம் தேதி பேபி பெட்டினா இவான்ஜலின், டாக்டர் மிஸ்டர் ஞானராஜ் தாமஸ், மாஸ்டர் அஜய் அப்ரஹாம் சன் ஆஃப் மிஸ்டர் அப்ரஹாம் ரஞ்சித், மிஸ்ஸஸ் ஆலிஸ் ராஜ்குமார். 3ஆம் தேதி மிஸ் ஆண்ட்ரா, டாக்டர் மிஸ்டர் எடிசன் பாபு, மிஸ்ஸஸ் தாரா கேர் ஆஃப் மிஸ்டர் ராஜரத்னம், மிஸ்ஸஸ் கிருஷ்ணா டாக்டர் மிஸ்டர் வினோத் ஃபெர்னாண்டிஸ், மிஸ்ஸஸ் காருண்யா சதீஷ், மிஸ்டர் ஜெயக்குமார். 4ஆம் தேதி மாஸ்டர் காட்வின் ஐசக் எபினேசர் சன் ஆஃப் மிஸ்டர் கிறிஸ்து கேரட், மிஸ்டர் பாபு. நவம்பர் 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் குணசீலி தேவி சகாய், மிஸ்டர் பாஸ்கர் சன் ஆஃப் மிஸ்ஸஸ் கலைச்செல்வி. பேபி ஆண்ட்லின் வெரோனிகா, டாக்டர் மிஸ்டர் ராபர்ட், மிஸ்டர் வசந்த் ஜோயல், மிஸ்டர் ஜஸ்டிஸ், பேபி ஷியோனா ஃபெல்சி, டாக்டர் மிஸ்டர் இமானுவேல். நவம்பர் 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் நிர்மலா நவநீதம், மிஸ்ஸஸ் பத்மாவதி பிரின்சி அகஸ்டின். 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரோஸ்லின் சுரேஷ்தேவி, மிஸ்ஸஸ் கீதா ஞானாம்பாள் ஜெயராஜ், மிஸ்ஸஸ் குயினி சாரா, மிஸ்டர் பிரின்ஸ் எட்வர்ட், மிஸ்டர் மேத்யூ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் திருச்சபையின் சார்பிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை காண்கிறேன் நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்கள் நவம்பர் 1ஆம் தேதி திருமதி திரு சிவகுமார், 5ஆம் தேதி திருமதி திரு ராஜ்குமார், மன்னித்துக் கொள்ளவும் திருமதி திரு ராஜசேகர், திருமதி திரு ரவி பிரான்சிஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் திருச்சபையின் சார்பிலும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, ஒரு புதிய ஆண்டை நீர் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறதற்கு கொடுத்திருக்கிறேன். இந்த புதிய ஆண்டை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களுக்கு முடிசூட்டும். ஆவிக்குரிய கனிகளினாலும் கொடைவரங்களினாலும் நிரப்பும்படியாக இந்த கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய மன விருப்பம் மன வேண்டுதலை நிறைவேற்றும் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உறவினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து 20 ஆண்டுகளும் இம்மானுவேலராய் அவளோடு கூட இருந்து வழி நடத்தினவர் இந்த புதிய ஆண்டிலும் அவர்களோடு இருந்து வழி நடத்தும். அவருடைய விருப்பங்களை எல்லாம் நீ நிறைவேற்றும். ஆண்டவராகிய இயேசு மூலம் கேட்கிறோம் கடவுளே. ஆமென். நாம் அமர்வோம்.
நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, நவம்பர் மாதத்தின் முதல் நாளுக்காய் ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் நீர் எங்களுக்கு வாய்ப்பையும் ஜீவனையும் அருளிருக்கிறேன். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் குடும்பமாய் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி உமக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இந்த பூமியில் வாழவும் உப்பாய் ஒளியாய் பிரகாசிக்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை குடும்பங்களில் உள்ள பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தி நிலைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த 10 மாதங்களும் கண்மணி போல நீர் பாதுகாத்தி வேலி அடைத்தி நீர் அரணாய் கோட்டையாயிருந்து நீர் வழி நடத்தின உடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரின் மாணவரால் இருக்கிறவராக இருந்து எங்களோடு கூட நீர் வழி நடத்தி எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நீர் எங்களோடு கூட வரும்படியாய் இந்த கரங்களை நாங்கள் கொடுக்கிறோம். இந்த நாளிலே பலவீன மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகத்தை நீர் தரும்படியாய் செல்கிறோம். கடந்த நாட்களிலே பலவீனமாய் மருத்துவமனையில் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளின பலத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்து என்று சொன்ன வண்ணமாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து அரவணைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி தேவைகளை நீர் சந்தித்தருளும். வீட்டின் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதியும். கைகளின் பிரயாசங்கள் நினைத்தருளும். போக்கை வரத்தை நீர் பாதுகாக்கும்படியாய் செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருமணத்திற்காக ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்கு நீர் காணாமூர் திருமணத்தை போல நீர் வந்து ஆசீர்வதிக்கும்படியாய் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே உருவாக்கப்பட்ட குழந்தைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவை கற்றுக்கொள்ளவும் அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு நீர் ஞானத்தை அருளும்படியாய் செலுத்துகிறோம். பரத்திலிருந்து விசேஷித்த ஞானத்தை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளாக நீர் வைத்தது எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செலுத்துகிறோம். கர்ப்பத்தின் கனிப்பாக மன்றாடுகிற ஒவ்வொருவருக்கும் நீரே குழந்தை வரங்களை கொடுக்கும்படியாய் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் இந்த பூமியை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் ஒருவரே வல்லமையுள்ளவர், அதிசயமுள்ளவர், மகத்துவமுள்ளவர். ஆண்டவரே, எங்களுக்காக நிர்விண்ணுலகை துறந்து வெறுமையாக்கி மனத்தாழ்மையோடு ஆண்டவரே மனிதனோடு மனிதனாய் வாழ்த்தினார். ஆண்டவரே, அதை நாங்கள் ஒருபோது மறந்து விடாதபடி அந்த மனத்தாழ்மையை நாங்கள் தரித்து கொள்ளவும் பிறருக்காக நாங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்போடு வாழவும் விட்டு கொடுக்கவும் உதவி செய்யவும் ஒருவரை ஒருவர் தாங்கவும் இருக்கிறதை பாராட்டும் ஒரு விசையாய் எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் COVID-19 குரூப்பாக மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு அர்ப்பணிப்போடு உங்களுடைய திருச்சபைக்காக அவர்கள் நின்று செய்கிற அந்த வேலையிலே அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக இந்த கரத்திலே கொடுக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் கடவுளே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் கூட்டுவோம் ஒவ்வொருவரோடும் இல்லங்களில் இருக்கிற பெரியவர்கள் சிறு பிள்ளைகள் குழந்தைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக.